ஹலோ கீக். ஹாய் ஜெர்க். எனக்கு ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். என்கிட்ட ஒரே ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பில் விண்டோஸ் 7 இருக்குது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு விண்டோஸ் 10 வேணும். அட் த சேம் டைம் விண்டோஸ் 7ம் வேணும். அதாவது ஒரே லேப்டாப்புக்குள்ளே நான் 2 OS யூஸ் பண்ணணும். விண்டோஸ் 7ம் யூஸ் பண்ணணும், விண்டோஸ் 10ம் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? இருந்தால் சொல்லிக் கொடு கீக். கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது ஜெர்க். அதுக்கு பேர் டூயல் பூட்டுன்னு சொல்லுவாங்க. என்னது? புரியல. டூயல் பூட். இதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஆவரேஜாக ஒரு 100 GB ஆச்சும் ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இருக்கணும். மினிமம் ஒரு 4 GB ரேம் இருந்தால் தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் பெருசாக ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ அதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மிஷினை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் மை கம்ப்யூட்டர் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா சி ட்ரைவில் வந்து விண்டோஸ் 7 இருக்குது. இன்னொன்று டி ட்ரைவ் இருக்குது. அதில் அரௌண்டாக ஒரு 400 GB இருக்குது. இப்போ இந்த டி ட்ரைவ்லேருந்து ஒரு 100 GBயே பிரிக்க போகிறோம். எதுக்காகனா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. அப்படி இன்ஸ்டால் பண்ணால் ஆல்ரெடி இருக்க விண்டோஸ் 7 வந்து டெலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக தான் ஒரு ட்ரைவ் போட்டு அந்த ட்ரைவில் தான் எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த ட்ரைவை எப்படி செப்பரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்க எல்லா ட்ரைவும் இருக்குது. நம்ம டி ட்ரைவை தான் செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ டி ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங்க் வால்யூம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டி ட்ரைவ்லேருந்து எவ்வளோ எம்பியை நீங்கள் செப்பரேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் 100 GBயை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஜிபியெல்லாம் செப்பரேட் பண்ண போகிறேன். பிகாஸ் 100 GB வந்து விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ரிமைனிங் 300 GB வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. அதை வந்து எம்பியாக கால்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதில் எம்பியாக தான் என்ட்ரு பண்ணணும். ஜிபி எப்படி எம்பியாக கன்வெர்ட் பண்ணுறது? சிம்பிள் தான் ஜெர்க். 1 GBனா 1024 MBன்னு வரும். ஸோ 1024 இன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜிபியோ அவ்வளோ. ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா 1024 இன்ட்டு 300 அப்படின்னா 3,07,200ன்னு வரும். அதை நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அப்போனா எனக்கு 300 GB இதிலேருந்து பிரிஞ்சு போயிடும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 400 GBலேருந்து 300 GBயை செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 300 GBயை ஒரு வால்யூமாக அசைன் பண்ணணும். அந்த 300 GBயை ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கொடுங்க. நெக்ஸ்ட் அந்த வால்யூமுக்கு ட்ரைவ் லெட்டர் என்ன வேணால் செட் பண்ணலாம். நான் F1 செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். அவ்வளோதான், 300 GB அலோகேட் ஆகிடுச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் 3 வால்யூம் இருக்குது. ஒன்று வந்து சி ட்ரைவ் விண்டோஸ் 7க்காக, அடுத்து டி ட்ரைவ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற விண்டோஸ் 10க்காக, அடுத்தது நம்ம செப்பரேட் பண்ண F ஸ்டோரேஜுக்காக. ஜஸ்ட்டு நான் லோக்கல் டிஸ்க் டியோட நேமை ரீநேம் பண்ணுறேன். விண்டோஸ் 10ன்னு வச்சுட்டேன். இப்போ அந்த ட்ரைவில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் விண்டோஸ் 10 லோட் பண்ணி வச்சுருக்க உங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுங்கள். பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறது, அதில் எப்படி விண்டோஸ் 10 லோட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி தெளிவாக போட்டிருக்கோம். அது மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. உங்களுக்கு டவுட்னா பார்த்துக்கோங்க. ஷட் டவுன் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும்போது F2 ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுக்குள்ளே போங்க. அதில் பூட் மெனு டேபில் உங்கள் பென்ட்ரைவை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிக்கு கொண்டு வாங்க. தென் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுங்க. இப்போ உங்கள் பென்ட்ரைவ் வழியே சிஸ்டம் பூட் ஆகும். தென் இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டெப்ஸையும் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். விண்டோஸ் 10 ப்ரோ தான் போட போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்த அந்த 100 GB வால்யூமை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பிகாஸ் எதை செலக்ட் பண்ணுறோமோ அதில் தான் OS இன்ஸ்டால் ஆகும்.
இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் விண்டோஸ் 10 கான்ஃபிகரேஷன் தான். கவனமாக பாருங்கள். விண்டோஸ் 10 ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. திஸ் பிசியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். விண்டோஸ் 10 மூலமாக வந்தனால விண்டோஸ் 10க்கு அலோகேட் பண்ண ட்ரைவ் வந்து சி ட்ரைவாக மாறிடுச்சு. தென் டி வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக விட்ட 300 GB. அடுத்து இ வால்யூம் பார்த்தீங்கன்னா அது விண்டோஸ் 7 அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் 10க்குள்ளே இருக்கோம். விண்டோஸ் 7க்குள்ளே போகணும்னா எப்படி போகணும்? சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஷின் வந்து பூட் ஆகி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஓஎஸ் வழியாக போகணும் அப்படின்றத கேட்கும். எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10ஆக இருந்தாலும் சரி, 7ஆக இருந்தாலும் சரி. சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஓஎஸ் வழியாக பூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 7 கொடுத்துருக்கேன், 7 வழியாக பூட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த டூயல் பூட் மெத்தடை யூஸ் பண்ணி லினக்ஸாக இருந்தாலும் சரி, உபுண்டுவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஓஎஸாக இருந்தாலும் சரி இன்ஸ்டால் பண்ணலாம். சூப்பர் கீக். நீ போடுற ஒவ்வொரு வீடியோவில் இருந்தும் நான் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கீக். வெல்கம் ஜெர்க். யூடியூப் தவிர ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.